ஹாய் ஆல். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்னென்ன படிக்கலாம் பிசி எக்ஸாமுக்கு வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு சில முக்கியமான டாபிக்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை வந்து ப்ரீவியஸாக இயர்ஸில் கேட்ட கொஷின்ஸை பேஸ் பண்ணி அந்த மாதிரி எந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுருவாங்களோ ஸோ அது ரிலேட்டடாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இதுக்கு ரெஃபர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது உங்கள் எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டாபிக் வந்து ராணுவ ரிலேட்டடாக வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு தான் ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதனால் வந்து அதுக்கு கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸும் ரிமைனிங் டாபிக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியான கொஸ்டின்ஸும் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கோல்டன் டோம் அதிநவீன ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பினை நிறுவ உள்ள நாடு வந்து அமெரிக்கா. ரஃபேல் போர் விமானங்களுக்கான உற்பத்தி மையம் அமைய உள்ள இடம் வந்து ஹைதராபாத். 2025 சக்தி கூட்டு இராணுவ போர் பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடைப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா நேபாளம். ஸோ இந்த மாதிரி இராணுவ போர் பயிற்சி வந்து அதோட டேர்ம்ஸும் ஸோ அது எந்தெந்த நாடுகளுக்கு இடைப்பட்ட பயிற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 போர் பயிற்சி நேமிங் வந்து நம்ம கொண்டு வந்துடுவோம். ஸோ 2025 நடந்தது. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். அந்த சக்தி கூட்டு இராணுவ போர் பயிற்சி நடைபெற்ற இடம் வந்து பிரான்ஸ். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின், ஆப்ரேஷன் ரைசிங் லைன் எதனோடு தொடர்புடையது? ஈரான் மீது இஸ்ரேலின் தாக்குதல். ஆப்ரேஷன் சிந்து வந்து பார்த்திங்கன்னா ஈரான்லேருந்து இந்தியர்கள் மீட்பு. ஏவுகணை தாங்கி போர்க்கப்பலான ஐஎன்எஸ் தமால் எந்த நாட்டின் உதவியோடு தயாரிக்கப்பட்டது? ரஷ்யா. ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் எதனோடு தொடர்புடையது? ஈரான் அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்காவின் தாக்குதல். ஆப்ரேஷன் பசார் அல்ஃபாத் எதனோடு தொடர்புடையது? அமெரிக்காவுக்கு எதிரான ஈரானின் தாக்குதல். ஸோ 10th கொஸ்டின், P-78 திட்டத்தின் கீழ் வடிவமைக்கப்பட்டுள்ள 2வது போர்க்கப்பலின் பெயர்? ஐஎன்எஸ் உதயகிரி. இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ள முழுவதும் உள்நாட்டில் கட்டமைக்கப்பட்டுள்ள மீட்பு கப்பலின் பெயர்? ஐஎன்எஸ் நிஸ்தார். அஸ்திரா என்பது எதனோடு தொடர்புடையது? அதிநவீன ஏவுகணை. சமுத்ரா ப்ராஜெக்ட் எதனோடு தொடர்புடையது? மாசு கட்டுப்பாட்டு கப்பல். மகாதேவ் நடவடிக்கை எதனோடு தொடர்புடையது? பகல்காம் தீவிரவாதிகளை அழித்தல். இந்தியாவில் முழுவதும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஏஐ ட்ரோனின் பெயர் காலபைரவா. ஸோ இந்த கொஷின் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, இந்த காலபைரவா வந்து என்ன அப்படிங்கிறது. ஸோ சூரியகிரண் கூட்டு இராணுவ போர் பயிற்சி நடைபெற்ற இடம் நேபாள். சூரியகிரண் கூட்டு இராணுவ போர் பயிற்சி பங்கேற்ற நாடுகள் இந்தியா, நேபாளம். ஸோ இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா 2024 நடந்தது. ஸோ இதுவுமே ஒரு முக்கியமானதுனால இந்த இதில் வந்து கொடுத்துருவோம். ஸோ 2025 தெர்மாகார்டியன் கூட்டு இராணுவ போர் பயிற்சி நடைபெற்ற இடம் வந்து ஜப்பான். ஜனவரியில் இந்திய கப்பல் படையில் இணைக்கப்பட்ட போர்க்கப்பல்கள் ஐஎன்எஸ் நீலகிரி, சூரத், வசூர். தெர்மாகார்டியன் கூட்டு இராணுவ போர் பயிற்சி பங்கேற்ற நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் ஜப்பான். ஆப்ரேஷன் பிரம்மா வந்து மியான்மரில் நடந்த நிலநடுக்க மீட்பு பணிக்காக இந்திய இராணுவத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கஞ்சார் டோல் கூட்டு இராணுவ போர் பயிற்சி நடைபெற்ற இடம் வந்து கிர்கிஸ்தான். ஸோ அது நடந்த நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் கிர்கிஸ்தான். அதே மாதிரி இந்திரா கூட்டு கடற்பயிற்சி வந்து எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா சென்னையில், இந்தியாவில் நடந்திருக்கும். ஸோ அது நடைபெற்ற நாடுகள் வந்து இந்தியா அண்ட் ரஷ்யா. 2024 இராணுவத்திற்கு அதிகம் செலவழித்த நாடுகளின் பட்டியலில் இந்தியாவில் தரநிலை வந்து பார்த்திங்கன்னா 5வது இடம். முதல் இடத்துல வந்து அமெரிக்கா இருக்கும். நாட்டின் முதல் இரவு நேர போர் விமான தரையிறங்கும் விரைவுச்சாலையான கங்கா விரைவுச்சாலை அமைந்துள்ள இடம் வந்து உத்தரப்பிரதேசம். ஐநா அமைதிப்பணிக்கு தலைமையேற்ற முதல் பெண் அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா சோபியா குரேசி. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகல்காம் அட்டாக்கில் வந்து ஹெட்டாக வந்து ஒன்றத்தை கெட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பலான ஐஎன்எஸ் அர்னாலா எந்த நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவை சேர்ந்த கார்டன் ரைட்ஸ் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டது. பிரம்மோஸ் ஏவுகணை எந்த நாடுகளின் கூட்டு தயாரிப்பு ஆலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அண்ட் இந்தியா. இந்தியாவில் வான் பாதுகாப்பு அமைப்பான சுதர்சன சக்ரா எந்த நாட்டின் தயாரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோடது. ஆகாஷ்தீர் எதனோடு தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா வான் பாதுகாப்பு கவசம். பர்காவாஸ்திரா உள்நாட்டு ட்ரோன் பரிசோதிக்கப்பட்டுள்ள இடம் வந்து ஒடிசா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து
என்னென்ன திட்டங்கள் அதாவது ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது திட்டங்களை பொறுத்தளவு பிசி எக்ஸாமில் அந்தளவுக்கு நிறையலாம் கேட்குறதில்ல. ஸோ இருக்கிறதே 45 கொஷின்னால ராணுவம் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து ஒன்றாவது குறைஞ்சது வந்துடும். ஸோ அதனால் திட்டங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராணுவத்தை தாண்டி விளையாட்டு கொடுப்பாங்க. அப்புறம் உடனே நிகழ்வுகள் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா, அது நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ அதனால் திட்டங்கள் அந்தளவுக்கு எடுத்துகிட்டு வரதில்லை. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம்ட்டு ஒரு 4 திட்டங்கள் வந்து இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன், பொதுமக்களுக்கு உயர் மருத்துவ பரிசோதனைகளை வழங்குவதற்காக தொடங்கப்பட்டுள்ள திட்டம் வந்து நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகல் விளக்கு திட்டத்தை தொடங்கியுள்ள மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில அரசு பள்ளிக்கல்வித்துறை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மாணவிகளுக்கு வந்து சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக. ஸோ இதுவுமே வந்து ஒரு போலீஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின்றதுனால இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிரைம் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின்னால. ஸோ தேர்ட் கொஸ்டின், இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் முதலமைச்சர் திட்டம் தாய்மானவர் திட்டம். ஃபோர்த் ஒன், இந்தியாவில் முதல் முறையாக விவசாயிகள் இணைய வழி கடன் பெறும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. ஸோ அடுத்து வந்து ஃபேமஸான புக்ஸ் அண்ட் ஆத்தர் வந்து இதுவுமே அந்தளவுக்கு கேட்குறதில்ல. இருந்தாலும் ஒரு கொஷின் ரேராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ரீசெண்டாக வந்து புக் லிஸ்ட்டை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஹவு இந்தியா ஸ்டேல்டு NTG20 அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த நூலோட ஆசிரியர் வந்து அமிதாப் காந்த். செகண்ட் கொஸ்டின், த தமிழ்ஸ் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் வந்து நிர்மலா லக்ஷ்மணன். தேர்டு கொஸ்டின், லியோ த அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் CSK அப்படிங்கிற புக்கோட ஆசிரியர் வந்து PS ராமன். ஃபோர்த் கொஸ்டின், தேசிய கல்விக் கொலை 2020 என்னும் மத யானை அப்படிங்கிறது வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நம்மளோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து இருப்பாங்க. ஸோ அஞ்சாவது கொஸ்டின், ரெடி ரெலவெண்ட் அண்ட் அஷூரன்ஸ் அப்படின்றது வந்து அனில் சவுகான். ஸோ ஆறாவது கொஸ்டின், ஏ வாக் அப் த ஹில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாதவ் காட்கில் எழுதியிருப்பாங்க. ஸோ 7 வந்து பார்த்திங்கன்னா த ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் அப்படிங்கிறது வந்து ஷிகர் தவன் வந்து அவர் எழுதியிருப்பார். ஸோ 8வது வந்து பெரியாரை பற்றின ஒரு புக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜதுரை அப்படிங்கிறவர் ரீசெண்டாக எழுதியிருப்பார். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து எக்கனாமிக்ஸுமே அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி பற்றியும் வரி விகிதத்தை பற்றியும் மட்டும்தான் அந்தளவுக்கு கேட்குறாங்க. பிசி எக்ஸாம் பொறுத்தளவு வரி விதிப்பை பற்றியும் ஜிஎஸ்டி பற்றியும் மட்டும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அதுலேருந்து பெருசாக வர்றதில்ல. இருந்தாலும் இப்போதைக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி ரிலேட்டடான ஒரு கரண்ட் அஃபேர் வந்து பார்த்திங்கன்னா GST 2.0 சீர்திருத்தங்களில் நீக்கப்பட்டுள்ள வரி விகிதங்கள் வந்து பார்த்திங்கன்னா 12%, 28% நீக்கியிருப்பாங்க. ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 0% இருக்குது, 5% இருக்குது, 18% இருக்குது. ஓகேங்களா. ஸோ 40% வந்து அடிஷ்னலாக போடலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 7.8% இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து கான்ஃபரன்சஸ் வந்து பார்த்துக்கலாம், மாநாடுகள் என்னென்ன அப்படின்ட்டு. வளர்ச்சியடைந்த பாரதம் அப்படிங்கிற இளம் தலைவர்கள் மாநாடு வந்து புதுதில்லியில் நடந்திருக்கும். அடுத்த கொஸ்டின், 2025 உலக பொருளாதார கூட்டமைப்பின் வருடாந்திர கூட்டம் வந்து சுவிட்சர்லாந்து நடந்திருக்கும். அடுத்த கொஸ்டின், 2025 வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து ராஞ்சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 68வது அகில இந்திய காவல் பணி கூட்டம் 2025 வந்து பார்த்திங்கன்னா புவனேஸ்வர் ஒடிசா நடந்திருக்கும். ஸோ 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு ஓமனில் நடந்திருக்கும். ஸோ செயற்கை நுண்ணறிவு நடவடிக்கைகள் சார்ந்த சர்வதேச மாநாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கு வந்து ஃப்ரான்ஸில் நடந்திருக்கும். ரைசினா உரையாடல் மாநாடு வந்து புதுடில்லியில். பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு 6வது உச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்தில். இந்திய தடவியல் அறிவியல் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா புதுடெல்லியில். 2025 உலக விண்வெளி ஆய்வு மாநாடு நடைபெற்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா புதுடெல்லி. 10வது நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்ற இடம் வந்து புதுடெல்லி தான். ஸோ நிறைய மாநாடு வந்து புதுடெல்லின்னு தான் வந்திருக்கு இந்த வருஷம். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. 2025 G7 கூட்டமைப்பின் உச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் நடந்துச்சு. 22வது ஷங்கர்லா மாநாடு நடைபெற்ற இடம் வந்து சிங்கப்பூர். 3வது ஐநா பெருங்கடல் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து ஃப்ரான்ஸ். 2025 நோட்டா அமைப்பின் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் ஹேக். அதே மாதிரி 17வது பிரிக்ஸ் மாநாடு வந்து நடைபெற்ற இடம் வந்து பிரேசில். 2025 SCO உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் வந்து தியான்ஜி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சர்வதேச லெவலில் நடந்த ஒரு சில நிகழ்வுகள் மட்டும் பார்ப்போம். ஸோ இதோட வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து
தமிழ்நாடு ரிலேட்டடாகவும் இந்தியா ரிலேட்டடாகவும் ப்ளஸ் வந்து விளையாட்டு ரிலேட்டடாகவும் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. ஸோ உலகின் மிக வெப்பமான ஆண்டு வந்து 2024. ஸோ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டுன்னு கொடுத்துருக்கேன். அது வந்து ஒரு தவறான பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இது வந்து உலகின் மிக வெப்பமான ஆண்டு தான் 2024. நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் உலகின் முதல் மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரர் எனும் பெருமையை பெற்றவர் ஜான் மெக்பால். பிம்ஸ்டெக் அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நாடு வந்து இந்த வருஷம் வந்து வங்கதேசம் ஏற்றிருந்தது. ஸோ 72வது உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர் ஓப்பல். உலகின் மிகப்பெரிய அணையை எந்த நதியின் மீது சீனா கட்ட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா நதி. ஆட்ரே அசுலே என்பவர் எந்த அமைப்பின் தற்போதைய இயக்குனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ. மாலத்தீவின் 60வது சுதந்திர விழாவில் சிறப்பு விருந்தினர் வந்து நரேந்திர மோடி. அமெரிக்க கட்சி அப்படிங்கிற கட்சியை வந்து தொடங்குறவங்க பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க். ஸோ ட்ரம்ப்போட கான்ஃப்ளிக்ஸ் ஆகி அவர் ஒரு பார்ட்டி வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பின் 107வது உறுப்பினர் நாடு வந்து பார்த்தீங்கன்னா மால்டோவா. 15வது இந்திய ஜப்பான் வருடாந்திர மாநாடு நடைபெற்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோ, ஜப்பான். ஸோ இதோட வீடியோ ரன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி விளையாட்டு ரிலேட்டடான விஷயங்களும், ஸோ தமிழ்நாடு வந்து இந்தியாவில் நடந்த நிகழ்வுகளையும் நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். தேங்க்ஸ்.